வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் பிரியா. ஹாய். எனக்கு ஆக்சுவலி இன்னைக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. ஏன்னா ஆஸ் யூஷுவல் அப்பா கைமுயான்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ ரொம்ப யோசிச்சு புதுவிதமா கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு ராஜ்யம் டாஸ்க் கொடுத்துட்டாங்க. புதுசு இல்ல இந்த பிக் பாஸ்க்கு இது. அந்த மாதிரி அரைச்சமாவே அரைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இந்த டாஸ்கையாச்சும் நீங்க சுவாரஸ்யமா பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து நம்ம பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி சொதப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்துச்சு. இந்த சபரி வச்சு சில விஷயங்கள் வந்து கைமுயான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு கூட எனக்கு முழுசா புரியவே இல்லை. கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆளாளுக்கு கேங்கா கத்துறீங்க, ஏதோ கத்துறீங்க, கத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். சபரியால அதை டேக்கிள் பண்ண முடியல. சோ சபரியோட கேப்டன்சி பத்தி சொல்லுங்க. இன்னைக்கும் ஆஸ் யூஷுவல் கேரக்டா இருந்தது. அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அது முதல்ல சொல்லுங்க. என்னன்னா, நீங்க வந்து எனக்கு இதுல என்ன நடந்துச்சு எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்க சொல்லும் போது என்னோட வருத்தம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 24/7 நானும் பார்க்கல. அதனால என்னாலையும் பெருசா அதுல விளக்கமா எதுவும் சொல்ல முடியாதுன்ற ஒரு வருத்தம் இருக்கு. பட் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நல்ல வேளை அதை நான் 24/7 பார்க்கல அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்குது. அங்கங்க சும்மா ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் எங்கேயோ ஒரு தடவை மதியான டைம்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ 2 விஷயம் தான் பிரியா. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டேன். என்ன அப்படின்னா 2 விஷயம் தான். ஒண்ணு, இந்த வாரத்துடைய இந்த கேப்டனுக்கு ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாது. அவருக்கு வந்து ஒரு டஃப் சிச்சுவேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஏய் உட்கார்றா, ஏய் நீ இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி எடுத்து பண்ண தெரியாது. ஐயோ இவன் இப்படியாச்சு, ஐயோ இவன் வந்துட்டு அப்படியாச்சு, ஐயோ இவன் எஃப்ஜே, ஐயோ இது கனி, ஐயோ இவன் வந்து ஓட்ட குத்திடுவான், ஐயோ நம்ம குட் பாய் பேர் எடுத்து வச்சிருக்கிறோம், இவனுங்க ஆல்ரெடி ஆப்போசிட் கேங் நம்மளை எதிர்க்கிறான். இப்படியே மைண்டுக்குள்ள ஒரு 10 விஷயம் ஓடிட்டே இருக்கும் போல இருக்குது இவருக்கு. ஸோ இவர்னால வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப்டனா வாய்ப்பே இல்லை. திவ்யா வந்து ஒரு வகையில வந்து ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. பட் ஆனா வந்து அவங்களுக்கு அந்த கேப்டனுங்கிறத விட்டு இறங்கி வந்து அவங்க என்ன நீங்க என்னடா சொல்றதுன்ற ஒரு உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்ன எவனும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சர் அவங்களுக்குள்ள ரொம்ப இருக்குது. அதனால வந்து அந்த பார்வதி இருக்கிற அதே ஒரு குணம், தன்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, நான் ஏத்துக்கவே மாட்டேன், என்ன நீ குறை சொன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன்ற ஒரு நேச்சர் திவ்யாட்ட போன வாரம் பார்த்தோம். இவருக்கு என்னன்னா, நீ எல்லா குறையும் சொல்லு, நான் ஏத்துக்கிறேன், மாத்திக்கிட்டே இருப்பேன், நான் ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேன். நீ திட்டுறியா, ஓகே உனக்காக இதை மாத்துறேன், நீ திட்டுறியா உனக்காக அதை மாத்துறேன். எத்தனை சார் நீங்க மாத்திட்டே இருப்பீங்க? அப்ப கேப்டன் நீங்க இருக்கீங்க, எல்லாருமே குழுவா சேர்ந்து வழக்கம் போல இந்த வீட்டுல ஒரு ஓட்டிங் ஒன்று வச்சிருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஓட்டிங். எல்லாரும் அதிகமா என்ன சொல்றோமோ, ஏன்னா வந்து ஃபேவரட்டிசமா இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும் எல்லாருக்கும். யாராவது ஒரு குரூப் எவன் வந்து இந்த ஓட்டிங்னு சொல்றானோ அவன் ஏற்கனவே இந்த விஷயத்துக்காக ஒரு 5-6 ஓட்டுகளை ரெடியா வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அதனால ஓட்டிங்க உள்ள திணிக்கிறான்னு அர்த்தம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அந்த வேலைகளை எல்லா கேங் எல்லா குரூப்புமே பண்ணும். ஸோ இவர்கிட்ட இந்த கேப்டன்சி தலைமை பொறுப்புக்கான ஒரு இதுவுமே கிடையாது இவர்கிட்ட. சபரி இஸ் ஒர்ஸ்ட். மேபி அவுட் சைட் இஸ் அ வெரி குட் லீடர். வேற ஏதாவது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்கு இருக்கலாம். பட் இந்த வீட்டுக்குள்ள 10-100 கேமரா முன்னாடி பேட் வரஸ்ட்னா வரஸ்ட், அப்படி ஒரு வரஸ்ட் அவரு. ஸோ அவர் ஒரு பக்கம். ரெண்டாவது விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள ஆர்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இட் வில் ஆல்வேஸ் பி டிசார்டர், இட் வில் ஆல்வேஸ் பி chaos, இட் வில் ஆல்வேஸ் பி கன்ஃபியூஷன். நத்திங் எல்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சீசன் 9 தமிழ் பிக் பாஸ் அப்படின்றது தான். ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டல் டாஸ்க்லேயே மேலே இருக்கிற மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்ற அந்த ஹையரார்க்கி அவனுங்களால ஃபாலோ பண்ண முடியல. அதை வந்து ரொம்ப தெளிவாக அட்ரஸ் பண்ண ஒரே ஆள் பிரவீன் ராஜ் வெளியே அனுப்பிட்டானுங்க. கேட்டால் மக்கள் ஓட்டுன்றாங்க, அது அடுத்த விஷயம், அது ஒரு ஜோக்கு. அவர் தான் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது ஆர்டர் இஸ் ஆர்டர், 1 2 3னா அது 1 2 3 தான், அது மாறாதுன்னு ஒரு பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார் போன வாரம் எபிசோடில். பிரவீன் ராஜ் சொன்னார் நாமினேஷன் வரும்போது. ஸோ ஒரு ஹோட்டல்னா மேனேஜர் அவன் எடுக்கிறானா சரியா தப்பா அதெல்லாம் அடுத்து, அவன் எடுத்த முடிவுனா முடிவு தான் அப்படின்னு. அதையே இவனுங்கனால ஃபாலோ பண்ண முடியல. இப்ப ராஜ்யம், ராஜானா ராஜா தான் அப்படின்றது அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இங்க ஸ்பேஸ் வேணும் பிரியா, இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இவங்க எல்லாருக்குமே நான் என் ரோல்ல இருக்கிறேன் அந்த இதுவே கிடையாது. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்லாம் இந்த ராஜா ராணி டாஸ்க் நடந்ததே கிடையாதா? அதெல்லாம் அந்த கண்டஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணதே கிடையாதா? இவனுங்க என்ன புதுசா இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல. எல்லாருமே இந்த 20s அண்ட் மிட் 20s இருக்கிறது பிரச்சனையா, இல்ல இருக்கிற கேரக்டர்லாம் அப்பார்ட் ஃப்ரம் ஏஜ் 30 இருந்தாலும் 40 இருந்தாலும் மெச்சூரிட்டியே இல்லாத கேரக்டர்ஸ் உள்ள தூக்கி போட்டிருக்கானுங்களா என்னன்னு எனக்கு புரியல.
பட் ரொம்ப கஷ்டப்படுறது ஆடியன்ஸுங்கிறத தாண்டி ரொம்ப நம்ம உண்மையா ஒத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறது ஆக்சுவலா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எடிட்டிங் டீம். அவனுங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம்னால ஒரு 1 ஹவருக்கு என்னத்தை கட் பண்றதுன்னு தெரியல ஆக்சுவலா. இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சண்டைய கட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது கட் பண்றாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அந்த அந்த ராஜ்யம்ன்ற ஒரு விஷயம் வருது, அதுல தூக்கி எதையோ போடுறாங்க. ஒரு ஆர்டராவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜ்யம் வந்தாங்கப்பா, இவங்க இது பண்ணாங்கப்பா, இவங்க அது பண்ணாங்கப்பா, இது ஓகே சூப்பர். அந்த எபிசோட் ஃபீலே இல்ல உங்களுக்கு. என்னென்னமோ கட் பண்ணி பிச்சு பிச்சு போட்ட மாதிரி ஒரு கான்வர்சேஷன் கட் ஆகுது, ஒரு டயலாக் கட் ஆகுது. ஸோ எடிட்டிங்ல நீங்களாவது வந்து முன்னாடி பின்னாடி அதெல்லாம் விட்றா, வெறும் ராஜ்யத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் 1 ஹவர் காட்டுவான்டா அப்படின்னாவது பண்ணியிருந்துருக்கணும். மேபி அவனால அதை பண்ண முடியல போல. அந்த ராஜ்யத்தை இவனுங்க அவ்வளவு கேவலமா விளையாடி இருக்கானுங்கன்றனால அதை பண்ண முடியல போல. அதை சபரியே மென்ஷன் பண்றாரு. நமக்கெல்லாம் வந்து நம்மனால வந்து டெலிவிஷன்ல போட்டு காட்டுற அளவுக்கு நம்ம கேவலமா விளையாடி இருக்கோமா, டெலிவிஷன்ல போட்டு காட்ட முடியலையா, நம்ம பண்றதெல்லாம் அசிங்கமாகுதுன்னு அவங்களாவே கையில ஒரு டாஸ்க கொடுத்து விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சபரியே அதை ஒத்துக்கிட்டு கேவலமா இது பண்றாரு. அதையும் மீறி அந்த கயாஸ் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்கோர். ராஜா பேசுறாரா, நான் வெயிட் பண்ண மாட்டேன். அவர் பேசும்போதே குறுக்க நான் போய் என் பாயிண்ட பேசுவேன், நானும் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி பார்வதி போல கச்ச கச்சன்னு ஒரு சில கேரக்டர்ஸ். ராஜாவே வந்து ராஜா அப்படின்ற அந்த இதை விட்டுட்டு அவர் வந்து உட்காந்து அடிச்சுனுக்கிறாரு இல்ல. அந்த இவர் தர்பீஸ் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் அதுக்கு வரேன். ஓகே, சோ இந்த ராஜ்யம்ல வந்து எனக்கு பிடிச்சிருந்தது பிடிக்காதது என்னன்றத சொல்றேன். நல்லா இருக்கிற விஷயங்கள் ஆக்சுவலா சில இது இருக்குது, அது நான் சொல்றேன். ஓகே, சோ ஒண்ணு வந்து அந்த புலவர் நல்லா ஆசமா பேசினார். அது வந்து கொஞ்சம் அமைதி, அது வரைக்கும் இருந்துச்சு. புலவர் பேசும்போது புலவர் பேசுகிறார். அந்த ஒரு அரசவைனா எப்படிங்க இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். அந்த கேரக்டருக்குள்ளேயே யாரும் இல்ல பிரியா. ஆர்டரா இல்ல, கச்ச கச்சன்னு பேசுறாங்களா அடுத்து. ஃபர்ஸ்ட் கேரக்டருக்குள்ளேயே இல்ல. திவ்யாலாம் ஒரு ராஜ மாதா ராஜ குருனா எப்படி இருக்கணும் அப்படி உட்காந்துருக்கணும். ஏதோ ஒரு சீசன்ல ஒருத்தங்க பண்ணி நான் பார்த்தேங்க. அந்த சீசன்லாம் பார்த்ததுல, ஆனா அந்த ஒரு கேரக்டரோட வீடியோவை நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். யாருங்க போன சீசன், அதுக்கு முந்தின சீசனா? நிறைய சீசன்ல பண்ணிட்டாங்க. கண்டினியூஸா இந்த ராஜமாதா டாஸ்க் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. யாரோ ஒருத்தவங்க சூப்பரா பண்ணி நான் பார்த்திருக்கேங்க. அந்த ஒரு அந்த ரம்யா கிருஷ்ணன் ஃபீல் இருக்கும். சீரியஸ் ஃபேஸ், இப்படி போவாங்க அப்படி போவாங்க, பண்றத பண்ணுவாங்க. அந்த கேரக்டருக்குள்ள இருக்கணுங்க நீங்க. உங்களுக்கு படத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு. ராஜா மாதானா ரம்யா கிருஷ்ணன், ரைட். தளபதி, ஒரு படை தளபதியா பாகுபலி மாதிரி ஒருத்தன் இருப்பான், ரைட், ஓகே. அப்படி ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்குல்லங்க. அந்த கேரக்டருக்குள்ள அப்படி இருக்க வேணாமாங்க. மச்சான் இங்க வாடா அப்படி நீங்க நடுவுல அங்க போயிடுறீங்க. ஒரு நிமிஷம் அப்படி போயிடுறீங்க. எப்படிங்க அந்த கேரக்டர் உங்களால வெளியே வந்து 2 நிமிஷம் பேச முடியுது? இந்த டேய் வாடா போடா மச்சான் எப்படிங்க கேரக்டருக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு நீங்க என்னங்க பெரிய ஆர்டிஸ்ட்? எப்படிங்க உங்களெல்லாம் ஐயோ இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காகவே இந்த எண்டமல் ஷைன், இந்த பாணிஜே என்டர்டைன்மெண்ட் இவங்க எல்லாம் தூக்கி போட்டு மெதிக்கணும் போல இருக்குது. எனக்கு மனசார சொல்றேன், நிஜமா அவ்வளவு வர்ஸ்ட். ஓகே, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த புலவர் ஒரு நல்லா இருந்துச்சு. சபரியோடது ரொம்ப ஓகேவா இருந்துச்சு. மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓகே. ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் இல்ல, டயலாக்லாம் ஒன்றும் பெருசா இல்ல, ஒரு அடி போடுற அளவுக்கு இல்ல, நல்லா இருந்தது. வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா வந்து 24/7 நான் ஒரு 1/2 மணி நேரம் அங்கங்க பார்த்தேன்னு சொன்னேன். அதெல்லாம் என்னன்னா இந்த ராஜ்யம்ன்ற அந்த கான்செப்ட் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே இவங்க ப்ரிப்பேர் ஆனதை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, சோ அப்போ வந்து எல்லாரும் இந்த தூய தமிழ்ல பேசினா எப்படி இருக்க போதும் ஐயோ அப்படின்னா பேசிட்டு அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. அதுவும் வந்து இந்த காஸ்டியூமை போட்ட உடனே வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ற சிரிப்பினால அடக்கவே முடியலங்க. நிஜமா அவர் வந்து ரொம்ப சீரியஸா ஒரு மாதிரி கேமரா கான்சியஸா, இந்த கேமரா இப்ப திரும்பிச்சா, இப்போ வந்துருச்சா, இது சரி பண்ற அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அது உண்மையாவே ரொம்ப சூப்பர் காமெடியா இருக்குதுங்க. ஆனா அவர் அதை விட்டுட்டு இந்த சீரியஸ்ல இறங்கி தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போட போயிடுறாரு. அதுதான் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. பட் இந்த கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் போட்டு இருந்தாரு, இப்படி ஆட்டு ஒரு சரியான சிரிப்பு இருக்கு. அப்படியே ஐயோ 23ஆம் புலிகேசி பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா இவரெல்லாம் இந்த கேரக்டர்ல போடணும், செம்மையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சு. ஐம் நாட் கம்பேரிங் ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வித் வடிவேல் சார் ஸ்டாண்டர்ட்ஸ், நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா இவருக்கு நேச்சுரலா இவர் சீரியஸா பண்றது நமக்கு காமெடியா இருக்குது அப்படின்ற அந்த ஒரு மேட்டர் இருக்குல்ல, வேற மாதிரி அல்டிமேட் சிரிப்பு வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா அது 24/7 அங்கங்க பார்த்ததும் சரி, இன்னைக்கு எபிசோட்ல வந்து இவர் அந்த பல்லக்குல தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு வரும்போது இவரை பாக்குறது, அப்புறம் மீச வேற கலண்டு விழுந்துருது, அப்புறம் அந்த இதை குத்திக்கிட்டேன்றாரு கிரீனை கீழே கலண்டு விழுந்துருது, அதையும் மீறி தலப்பா அப்படியே முடி விக்கி விழுந்துருது, அப்பயும் படுத்துட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் வெறித்தனமான சிரிப்பா இருந்துச்சு அவரோடது. ஓகே, அண்ட் இந்த இவங்க பண்ண அந்த கானா சாங் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனா ஆக்சுவலா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பார்த்த வீடியோ சாங்ல அந்த லிரிக்ஸ் எல்லாம் தூக்கி என்னமோ லிரிக்ஸ் போட்டாங்க. அது ஒரு இஷ்யூ வேற வந்துச்சு. ஏதோ ஒரு லிரிக்ஸ் அப்படியே கட் பண்ணிட்டாங்க நமக்கு 1 hour ஷோல. அது என்ன பாட்னாருன்னு தெரியல, ஏதோ எழுதி வச்சு தப்பா இருந்துச்சு. இந்த பொண்ணுங்க சண்டை போடுறாங்க, அது அப்ரப்ட் கட்டு நமக்கு தெரியல, அதனால இவங்க லிரிக்ஸை மாத்தி பாடுறாங்கன்ற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. இப்ப இந்த வீக்கெண்ட்ல கொண்டு வந்துருவாங்க.
கானா வினோத் வந்து பெண்களை பற்றி இப்படி தவறான லிரிக்ஸை போட்டாரு அப்படி இப்படி அது ஒரு மேட்டர் அப்ப இருக்குது போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓவராலா இருக்குது. பட் எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா தேர் இஸ் நோபடி ஹூ கேன் ஸ்டே இந்த கேரக்டர். இந்த கேரக்டரை தாண்டி பார்வதி மாதிரி வந்துட்டு ஐயோ இன்னைக்கு காலையில நடந்துச்சு விக்ரமுக்கு இவங்களுக்கும் சண்டை. விக்ரம் வந்து நீ வந்து அதாவது நீ வந்து எனக்கு நான் மட்டும் வந்துடுறேன்ற ஒரு பிரச்சனை பண்ணாங்க இல்லையா, அதை மைண்ட்ல வச்சுட்டு விக்ரம் நடிச்சதை கண்டுபிடிக்க முடியல யாருனாலுமே. ஐயோ இவ்வளவு பேசுறீங்க, நடிப்பை கண்டுபிடிக்க முடியல. டாஸ்க்குள்ள எதுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸை கொண்டு வரீங்க, அதை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, கேரக்டருக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறாங்க, மச்சான் வாடா டே சுமாரா தலை சொல்லிடுறேன்டா அப்படி. ஸோ இவங்களால அந்த ஒரு ஆர்டரா இருக்க முடியாது. சண்டை போட்டி எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாருக்குமே ஸ்கோர் பண்ணணும். ஒரு அமைதி இருக்கும், அதுல ஒரு ஆள் பேசுவோம் கிடையாது. நம்ம பேசிட்டே இருக்கோம், ரொம்ப நாள் பேசணும், நமக்கு இடம் கிடைக்காம போயிருமே. ஏன்டா 100 நாள் வீட்டுல இருக்க போறீங்கடா, இந்த 5 நிமிஷம் அவன் பேசணும், பேசிட்டு போட்டு 6வது நிமிஷம் நீங்க பேசுங்கடா. ஏன்டா மேல 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 பேசிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்க இவங்கெல்லாம் ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா, இவங்கெல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? எப்படிங்க இவங்க அப்படி பண்ணுவாங்க? சினிமா தேட்டர்ல தோர்த்தி அடிப்பானுங்க, டேரக்டர்லாம் ஓட விட்டு அடிப்பான். இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் நடிக்கிறதுக்கு சினிமாவுக்கு போனானுங்க. இதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற மெயின் பிரச்சனை பிரியா. ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இந்த ராஜ்யம் டாஸ்க் எல்லாம் இருக்குதான். நீங்க சொன்ன அந்த பாகுபலி கேரக்டர் எல்லாம் எடுத்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இல்ல ரொம்ப சீரியஸ் நோட்ல இவங்க கொண்டு போலனாலும் 23ஆம் புலிகேசி மாதிரி கொஞ்சம் காமெடியா, ஏன்னா அங்க நிறைய பேருக்கு காமெடி வருது. அட்லீஸ்ட் ஒரு காமெடி கண்டென்ட் எடுத்து அதையாச்சும் டெலிவர் பண்ணலாம். விக்கல்ஸ் விக்ரம்லாம் இருக்கும்போது அவரு ஒரு நீட்டா ஒரு இதை எழுதி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை டெலிவரி பண்ணி இருந்தா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். கொடுக்கிற வாய்ப்புகள், இந்த மேடைய எந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாங்க எல்லாருமே. திவ்யா அண்ட் பிரஜின் இவங்க எல்லாம் எவ்வளவு வருஷமா வந்து ஃபீல்ட்ல இருக்காங்க, மத்தவங்களை விட இவங்க எல்லாம் சீனியர்ஸ். அட்லீஸ்ட் இவங்க ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ணிருக்கலாம், இதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போலாம் அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். உட்காந்து அவரு திவாகர் பண்றதுக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க, அதை பார்க்க ஃபன்னியா இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இதெல்லாம் வந்து பீப்புள் ரசிப்பாங்க அப்படின்றதே இல்லை. அந்த உள்ளுக்குள்ளேயே நம்ம என்ன சுத்தி சுத்தி வந்து நம்ம எப்படி கான்ஃபிளிக்ட் பண்ணிக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல இல்லாம தானா இருந்து எல்லாத்தையுமே பண்ணாங்க. அண்ட் as you said, like விக்ரம் சபரி தான் கொஞ்சம் பெட்டரா இருந்தாங்க. கானா வினோத் பாடினதுல வந்து 3 பொண்ணுங்க, உனக்கு இந்த 3 பொண்ணுங்க தேவையா அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. இல்ல 3 முறை பொண்ணுங்கன்னு மாத்திடுங்க அப்படின்ற மாதிரி அது சம் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. சோ இந்த மாதிரிதான் அதை ஃபன்னி நோட்ல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதை சீரியஸா கொண்டு போய் ஒவ்வொன்னத்துலயும் குறை கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி என்ன சொல்றேன்னே தெரியல. 3 பொண்ணுங்க தேவை, அது அவ்வளோ இதுவா அஃபென்சிவான்னு தெரியல. அது காமெடியா கொண்டு போனா காமெடி, இல்ல அப்படின்னா திவாகருக்குன்னு எழுதுனதுன்னா அது அஃபென்ஸ். இப்படித்தான் இருக்கு. அந்த திவாகருக்குன்ற ஒரு கேரக்டர் அப்படின்னு எழுதுனா அது தப்புதான். இல்ல அந்த ராஜா கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு ஃபன்னி நோட்ல எழுதுறாங்கன்னா ஓகே, ஏன்னா அது ஆப்போசிட் கேங். சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபன்னியா எடுத்துக்கணுமா இல்ல சீரியஸா எடுத்துக்கணுமான்னு அவங்களுக்கு புரியல. அதனால நமக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான். இந்த ராஜ்யம் டாஸ்க பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இன்னொன்னு என்னன்னா, நீ கமருதீன் வந்துட்டு பேசின விஷயங்கள் நீங்க முதல்ல சொல்லிடுங்க, நம்ம அடுத்து கமருதீன் பத்தி பேசிடுவோம். நானும் வரணும்னு நினைச்சேன். இப்ப என்னன்னா, இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து திவாகருக்கும் வினோத்துக்கும் ஒரு சண்டை வருது. அது வந்து நான் என்னன்னா இப்பெல்லாம் அவங்க ஃபைட் நான் சீரியஸாவே எடுத்துக்கிறது. இந்த வீட்டுல ஆக்சுவலா நான் நிறைய ஃபைட் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல பிரியா. ஏன்னா நோபடி இஸ் ஸ்டிக்கிங் டு தி ஃபைட். அவ்வளவுதான் என் பாயிண்ட். எனக்கும் உங்களுக்கும் சண்டைனா அதுக்கப்புறம் நான் வந்து சரி மச்சான் வாடா ஏதோ தெரியாம பேசுறேன், தப்பா பேசாடா அப்படின்னு ஒரு சமாதானம் ஆகி நான் போறேன்னா அது பரவாயில்ல. 1 hour எபிசோடுக்கு மட்டும் வருவோம். நான் ஒரு எபிசோட்ல பாக்குறேன், அந்த எபிசோட நீ போட்டு அடிச்சு கீச்சுக்கிற. அடுத்த எபிசோட்ல பாக்குறேன் உனக்கு எனக்கு சண்டே நடக்காத மாதிரி என்ன மச்சான் ஏய் அப்படின்னு பார்வதி வந்து எஃப்ஜேட்ட பேச. எஃப்ஜே பார்வதி அண்ட் இந்த மெயினா எஃப்ஜே பார்வதி அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த திவ்யா பார்வதி, அப்புறம் வந்து சபரி பார்வதி. இந்த பார்வதியோட சண்டை போடுற இந்த கேரக்டர்ஸ் நடுவில் தான் மெயின் அந்த டவுட் எனக்கு வந்திருக்குது. மற்றதுலயும் டவுட் இருந்திருக்கு, இப்போ டக்குனு தான் ஞாபகம் வருது. சண்டை போடுற மாதிரி செம்மையா சண்டை போடுறாங்க. அடுத்த எபிசோட்ல திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தா அப்படியே சம்பந்தமே ரொம்ப ஜாலியா பேசிக்கிறாங்க. என்ன பாரு அப்படின்றாங்க. அவங்களும் இன்னைக்கு திவாகர் வினோத் கூட அப்படித்தான், 2 பேரும் ஆப்போசிட். ராஜா பார்த்தா வினோத் வந்து மாலை மாட்டி விடுறாரு, திவாகர் செம்மையா சண்டை போடுவாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாம இவர் தான் வந்து ஒரு துணிமாட்டி உரத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. திவாகருக்கு இவரு ரொம்ப வினோத். நேரமா ரொம்ப நேரமா சபரியும் இவரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறதுக்கு கானா வினோத் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு. இதெல்லாம் எப்பனா இதெல்லாம் நடந்து ஒரு மணி நேரம் கேப்ல சொல்றாங்க. இந்த சண்டையெல்லாம் நடந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கேப்ல. அப்ப என்னங்க அப்ப நீங்க அதான் கேமரா நீங்க கிரியேட் பண்றதுக்காக நிஜமா ஃபேக்கா சண்டை போட்டே இருக்கிறீங்களா? வரிசையா சொல்லி வச்சு. அந்த டவுட் வந்துட்டே இருக்குது நிஜமா இவங்கலாம் பண்ணும்போது எனக்கு. அது எப்படி அந்த கேரி ஓவரே ஆகாம இருக்கும் அந்த ஃபைட்? அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டவுட் ஆச்சரியமா இருக்குது எனக்கு. ஓகே. அப்புறம் இந்த ரம்யாவ வந்துட்டு இந்த ஹெல்ப்பரா என்னைய ஏன் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்துச்சு. யாரோ ஒருத்தங்க வந்து இவங்க எதுக்கு இங்க சும்மா சும்மா இங்கேயே இருக்கிறாங்க? இவங்களுக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லையே. இவங்க ஏன் எப்ப பாரு இங்கேயே இருக்கிறாங்கன்னு திவாகர் கேட்டிருக்காரு. அப்ப அந்த இடத்துல வந்து அத கவனிச்சவங்க கனி வந்து எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ அத வந்து யாரு சொன்னா ஒவ்வொருத்தங்களா போய் கேட்க போய் கடைசியா ரம்யா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப சுபிக்ஷா சொல்றாங்க, "நான் சொல்லலாமா? திவாகர் தான் அப்படி கேட்டாரு" அப்படின்னு. அப்புறம் ஏன் கனி அக்கா வந்து எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் கும்பலா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல பெட்ரூம்ல வச்சு தான் கேட்கறாங்க இவங்க நம்ம ரம்யா வந்து, ரம்யா. கனி அக்கா நீங்க ஏன் வந்துட்டு யாரு என்ன அப்படி சொன்னாங்க? கிச்சன்ல எதுக்கு இவங்க எப்ப பாரு இங்கேயே இருக்கிறாங்கன்னு என்ன யாரு சொன்னாலும் நான் கேட்டதுக்கு, நீங்க எதுக்கு வந்து எல்லாரும்னு சொன்னீங்க? திவாகர் தான் நீங்க சொல்லியிருந்திருக்கணும்ல. ஆமாமா மை பேட். சாரி நான் தான் அது சொல்லாம விட்டேன். என் தப்பு தான். அது அவங்க இருக்கும்போது அது எப்படி ஏன் சொல்றது அப்படின்னு நினைச்சேன் நானு அப்படின்னு. சோ இன்னுமே இந்த கனி வந்து இந்த முகத்துக்கு நேரா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பத்தி அவங்க முன்னாடியே அவங்க பண்ண தப்ப இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லணும். இவர் தான் சொன்னாருன்னு கை காட்டுறதுக்கு இன்னொரு பயம் இருக்குது கனிக்கு. உங்கள சுத்தி இவ்ளோ பேரை இந்த கேங் மாரி அன்பு கேங்னு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்க மேல யாரும் குற்றம் சொல்றாங்க. இப்பயே நீங்க இப்படி பயப்படுறீங்களே, உங்களுக்குலாம் யாருமே இல்லனா அப்ப நீங்க எப்படி பயப்படுவீங்க? சோ அடிச்சு தைரியமா பேசுற ஆட்களே இல்லங்கும்போது இந்த கனியெல்லாம் தூக்கி அடிச்சிடணுங்கிறாங்க. சும்மா தேவையில்லாத பீஸ் இவங்கலாம் உள்ள இருக்குது. இந்த கனி, அப்புறம் வந்துட்டு இந்த இன்னும் இந்த 2, 3 பேர்லாம் வாயே தொறந்து பேச முடியாம இன்னும் பயந்து ஓடி இந்த அமித்லாம் வந்து எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்ல. ஒண்ணுத்தையும் பேசுறதில்ல. அமித் பேசினா டபக்குன்னு வெளிய தூக்கி அடிக்கணும். சோ இந்த மாரிலாம் சில பேர் இருக்காங்க. ஓகே. சோ அது ஒரு மேட்டர் நடந்துச்சு. அப்புறம் இந்த டீம் சேஞ்ச் பிளான் நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம கேப்டன் தலைவர் தான். ஸ்ட்ராங்கே கிடையாது. டீம் சேஞ்ச் பண்ணணும் எல்லாரும் சண்டை போடுறாங்களா? சரி ஓகே நான் மாத்திடுறேன். ஒரு நிமிஷம் இரு. மாத்திடுறேன். நீ இங்க பேரு. பிரச்சனை சால்வ் ஆயிரணும் அவ்வளவுதான். நான் என் ஸ்டாண்ட்ல நிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது நேத்து வந்து அவர் பேர் சொல்லும் போது அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் போதே இது நடந்துச்சு. பிக் பாஸ் சொன்னாரு, சபரி இப்பதான் நீங்க நல்லா போயிட்டு இருக்கீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இது நான் 24/7ல பார்த்தேன். இல்ல பாஸ் நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. ஓகே. சோ யாராவது ஒருத்தவங்க மாத்தணும்னா உடனே இதை மாத்திடுறேன், அதை மாத்திடுறேன், இதை பண்ணிடுறேன். ஒரு ஸ்ட்ராங் ஃபர்மான ஒரு டெசிஷனே இவர்கிட்ட கிடையாது. அப்போ இதுல பார்வதியே இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. எஃப்ஜேவும் விக்ரமும் சேர்ந்து அங்கதான் பிரச்சனை வருது. எஃப்ஜே விக்ரம் என்ன யாருக்கெல்லாம் இப்போ கிச்சனுக்கு மாறணும் ஆசையாகுது? யாரு எங்களுக்கு தான் கிச்சனுக்கு வாய்ப்பே கிடைக்கல, எங்களுக்கு போகணும் ஆசையாகுது யார் சொல்றீங்கன்னு சுபிக்ஷா கை தூக்குறாங்க. இவங்க கை தூக்குறாங்க பார்வதி. அப்ப அவங்க பேரை சொன்ன உடனே அப்ப எஃப்ஜே கேக்குறாரு, என்ன பார்வதி கை தூக்குற? ஐயோ பார்வதி நக்கலா சொல்ல, பட் ஆக்சுவல் நக்கல் தான் அது. என்ன பார்வதி எப்படி உங்க கண்ணில் அடிபட்டு எப்படி போய் கிச்சன்ல வேலை பார்ப்ப நீ? அதெல்லாம் முடியாதுதானே இன்னைக்கு வந்து ஃபுல் டே பாத்ரூம் வேலையை நீ பார்க்கல, என்னால உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர் வேற வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க வேலை பார்க்காதீங்கன்னு சொன்னாருன்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க வெளியே 24/7 லைட்டா அதை நான் பார்த்தேன். ஓகே. ஆனா இப்ப வந்து குக்கிங் டீமுக்கு போறேன்றாங்க. நீ ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போமா? அதெல்லாம் இல்லடா நான் இன்னைக்கே குக்கிங் டீமுக்கு போறேன், அதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு. என்னம்மா பாத்ரூம் கழுவுறதுக்கு மட்டும் போனால முடியாது, இப்ப குக்கிங்கோட நீ ரெடியா இருக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல நான் 2 வாரமா கழுவிட்டு தான் இருந்தேன், அதெல்லாம் இல்ல. சோ இன்னைக்கு என்ன நீங்க பாத்ரூம் டீம்ல பிளான் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னு நேத்து திவ்யாவும் பார்வதியும் பேசினாங்களா, அதோட கண்டினியூட்டி இது. அப்ப வேணும்னே இந்த உடம்பு சரியில்லைன்றத காரணம் காட்டி இவங்க பாத்ரூமுக்கு போக கூடாதுன்னு இருக்காங்க. பட் கிச்சனுக்கு இப்ப ரெடியா போறாங்களாமா சமைக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கிச்சன் நல்லா சமைக்க முடியும், கண்ணாடி போட்டு தானே. இல்ல நெருப்பு வருமே. அதெல்லாம் கிடையாதுடா, பாத்ரூம்ல தான் ஆசிட் அது இதெல்லாம். பாத்ரூம்ல நம்ம பாத்ரூம்ல யாரும் ஆசிட் போட்டே கழுவுறது இல்லம்மா, எங்க ஆசிட் இருக்கு? இல்லடா அது வந்து ஆசிட் இல்லடா, ஆசிட்னா ஆசிட் கிடையாது அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க மேடம். அப்போ அந்த இடத்துல தான் நான் அன்னைக்கு சொன்னேன் தெரியுமா, அந்த 1 to 1 வராது நம்ம மேடமுக்கு. கான்வர்சேஷன் கேள்வி பதில் அது கிடையாது. ஏன்னா நான் மாட்டிக்குவேன். சோ நீங்க இந்த மாதிரி என்னை அமுக்குறீங்க, ஆஹா உண்மை வெளியே வருதுன்னா உடனே டக்குன்னு என்கிட்ட என்ன கார்டு இருக்கு? ஒன்னு உமன் கார்டு, அது இந்த இடத்துல வேலை செய்யாது, கீழே வச்சிருவோம். இன்னொரு கார்டு என்ன இருக்கு? நீங்க ஒன் சைடா நடந்துக்கிறீங்க, அந்த கார்டை திருப்பி வை. விக்ரம் நீங்க வந்து அநியாயம் பண்றீங்க, ஒன் சைடா பண்றீங்க, ஆஹாஹா ஓஹோஹோ உங்களுக்கு இப்ப மட்டும் தான் பேச வந்துச்சா? அன்னைக்கு ஏன் நீங்க 22வது நாள் மதியம் 6 மணிக்கு சாயந்தரம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அன்னைக்கு நீங்க ஏன் வரல? 13வது நாள் மதியம் 3 மணிக்கு நான் ஒரு இடத்துல சண்டை போட்டிருந்தேன், அன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பான். அதை விக்ரம் ரொம்ப சூப்பரா ஸ்டாண்ட் பண்ணாரு, ரொம்ப தைரியமா அதை ஹேண்டில் பண்ணாரு. கமருதீன் வேற உள்ள வந்து கமருதீன் பேசினாரு, அதுக்கும் கூட சேர்ந்து பேசி
வளர்ப்பு சரியில்லை அப்படின்ற ஒரு பேர். நல்ல வளர்ப்பு. ஐயோ சூப்பரா சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க வீட்டுல. நல்ல வளர்ப்புன்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நல்ல வளர்ப்புன்னோடனே இது எதுக்கு இந்த வார்த்தை இங்க வருதுன்னு சொல்லி இவர் கோவப்பட்டார். பட் என்னன்னா, அநியாயமா பேசுறவங்க, தப்பா பேசும்போது, இதை நான் அப்பலன்னு சொல்லிட்டு வரேன். பார்வதி கூட கேங் சேர்றதுக்கு யாருமே இங்க யோசிக்கிறது இல்ல. புதுசா வந்தவங்க முதற்கொண்டு இப்ப கேங் சேர்ந்திருக்கிறாங்க. இவர் போய் தடுக்க போறாரு சண்டைய. ஏய் அப்ப நீ தடுக்க வரல, இப்ப மட்டும் ஏன் தடுக்க வர, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவும் பிரச்சனை இப்பதான் புது கேங்ல இவங்க பார்வதி சப்போர்ட்டா உள்ள போயிருக்காங்கல்ல, இவங்க வந்து குரூப்பிசம் பண்றாங்க. கமருதீன் வந்து பார்வதியோட சேர்ந்துக்கிட்டு விக்ரம போட்டு அடி அவனை அடிச்சுட்டு இருந்தாரு. சோ இவ்வளவு குரூப்பிசம் இங்க நடக்குது. ஆனா இந்த அன்பு கேங்குன்னு இருக்கிறவனுங்க, அப்புறம் இந்த நியூட்ரல்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறாங்க தெரியுமா, இவனுங்க யாருமே ஒரு நியாயம் நடக்கும்போது அங்க வரவே மாட்டேங்கிறானுங்க பிரியா. அவங்களோட சண்டைக்கு அவங்க நிக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிற சண்டை. அப்ப என்னடா குரூப்பிசம் நீங்க? டே உங்களை குரூப்பிசம் வெளியே சொல்லிட்டுக்கிறாங்களா? ஆனா குரூப்பிசம் எங்க பண்ணுமோ அங்க நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கடா. உங்களை எதுக்குடா குரூப்பிசம் எல்லாரும் சொல்றானுங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓட்டு போடுறதுல ஒன்ன நான் குத்த மாட்டேன், என்ன நீ குத்தாத, இதுதான் குரூப்பிசமாடா. அதை தாண்டி வேற எந்த குரூப்பிசமும் இவனுங்க பண்ணலடா. அவங்களுக்கு நான் இதை எப்படா சொல்லி புரிய வைப்பேன்னு தான் தோணுது எனக்கு. அந்த மாதிரி அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. யார் எஃப்ஜே தாண்டி போறான். ஏன் மச்சான்டா சபரி, அவன் கேப்டன், அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி கூட வந்து நிக்கல. எஃப்ஜே அப்படியே தாண்டி போறாப்ல பாத்ரூமுக்கு. இவனுக்கு புரியவே மாட்டேங்குது பிரியா. இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஷோ சத்தியமா புரியல. கமருதீன் இஸ் ரெடி டு டாக் ஃபார் பார்வதி. அன்ஃபேரான ஒரு டாபிக் பேசுறாங்க அந்த இடத்துல, அதுக்கு சப்போர்ட் பண்றாரு. பிரஜின் சாண்ட்ரா அன்ஃபேருக்கு போய் நிக்கிறாங்க. ஆனா ஃபேரா இந்த கேங்கை எதிர்த்து நிக்கிற ஒரு ஆளு, எப்பா நான் என் பாயிண்ட சொன்னேன், நீ வந்து பாத்ரூமுக்கு போக மாட்டேன்னு சொன்னா அப்ப இதுக்கு மட்டும் எப்படி போறேன்னு கேட்டேன், அதுக்கு நீ இவ்வளவு குத்துவியான்னு பதிலுக்கு சண்டை போடுறாரு. அவளை ஒரு வளர்ப்பை பத்தி பேசுறாங்க. அங்க உட்காந்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, என்ன ஒண்ணு வளர்ப்புன்னு சொல்லி சொல்றாங்க, வளர்ப்புன்ற வார்த்தை வந்துச்சுடா. அப்புறம் விக்ரம் போய் கேட்கிறாரு. அப்ப கூட இவங்க யாரும் எந்திரிச்சு போய் என்ன இந்த வீட்டுல இருக்கிற கண்டஸ்டன்ட்டை பார்த்து வளர்ப்புன்னு பேசுற, ஏன்னு எனக்கு புரியலையோ, எப்படா நீங்க இந்த வீட்டுல உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இது ஒரு முக்கியமான விஷயம் நான் கவனிச்சேன். அதாவது வந்துட்டு இவங்களால வந்து ஒரு தப்பான இடத்துல கூட குரூப்பிசம் பண்ணிட முடியும். ஆனா நியாயத்துக்கு நெவர் நோ குரூப்பிசம், வி ஹேட் குரூப்பிசம் ஃபார் நியாயமான திங்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள சோலோவா ஃபைட் பண்ண விட்டு வேடிக்கை பார்ப்பதுன்றது இந்த சீசனின் வாடிக்கையாக உள்ளது. கண்டிப்பா, எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஆல்ரெடி கனி சொன்னது அப்படிதான். ஒரு வந்து ஏன்னா அவங்க வாயாலதான் சொல்லியிருக்காங்க, ஒரு அநியாயம் நடக்கும் போது தட்டி கேட்கிறோம், அதை எப்படி குரூப்பிசம் ஆகும் அப்படின்றாங்க. அப்ப இப்ப அதுதானே நடக்குது. தட்டி கேட்க வாங்க, ஏன் வரல, குரூப்பிசம்னு முத்திரை குத்திருவாங்கன்னு ஒதுங்கி நிக்கிறீங்களா என்ன? எனக்கு புரியல. அதுதான் இந்த சீசனே வந்துட்டு அவங்களுக்கும் புரியல, நமக்கும் புரியல, எடிட்டர்ஸ் பாவம் அவங்களுக்கும் புரியல. எதடா கட் பண்ணுவேன். யாருன்னா விக்ரம், அவர் மட்டும் தான் இப்ப அதை விட்டு வெளியே வந்திருக்காரு. அந்த அன்பு கேங் அண்ட் நியூட்ரல் கேங்ல வாயே திறக்காம நமக்கு என்னன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆட்கள்ல இருந்து இப்ப வெளியே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சூப்பரா ஆட ஆரம்பிச்சிருக்கிறது ஆக்சுவலா விக்ரம். அவரை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இந்த நியூட்ரல் கேங்ல இருக்கிற எல்லாரும் வெளியே வரணும். வியானா வந்து இவருக்கு ஒரு இதனா உள்ள வெளியே வராங்க. நம்ம யார் அவரு, நம்ம தர்பீஸ், அவருக்கு ஒரு பிரச்சனை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மத்தபடி இந்த வீட்டுல ஒரு சண்டை நடக்கும் போது அதுல தன்னை நுழைச்சுக்கிட்டு உள்ள வந்து நின்று நியாயம் பேசுறதே கிடையாது இவங்க யாருமே அப்படின்றத வந்து இவங்க நிஜமா விக்ரம் பார்த்து கத்துக்கணும். விக்ரம் செம்ம மாற்றம், இம்ப்ரூவைசேஷன் பிரியா. இன்னைக்கு கேக்குறாங்க கமருதீன், இத்தனை நாளா நீ வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப அமைதியான பையமா இருந்தா, இப்ப மட்டும் ஏன் பேசுறேன்னு உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, இப்ப மட்டும் ஏன் பேசுற, நீங்க எப்படிங்க ஒருத்தனை கேட்பீங்க, இத்தனை நாளா அமைதியா இருந்தான் இப்ப பேசுறான், இத்தனை நாளா ஒருத்தன் கெட்டவனா இருந்தான் இப்ப நல்லவன் ஆயிட்டான், அந்த மாதிரி எப்படி வேணா எப்ப வேணா ஒருத்தவங்க மாறலாங்க. இத்தனை நாளா ஏன் கேட்கல, இத்தனை நாளா கேட்கல, இது என்னங்க பேச்சு, நான் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டேங்க, நான் இப்ப வந்து பேசுவேங்க இனிமேல என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நின்று பேசுறாரு அவர். சோ his way of handling these people is very good, but these neutral people have to come out. தயவு செய்து இவங்கெல்லாம் அவங்கள பார்த்து கத்துக்கலாம், அப்ப சீக்கிரத்துல இவங்க வெளியே போயிருவாங்க. இன்னும் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஆயிட்டே போயிட்டு இருக்காரு விக்ரம்ன்றது வந்து இட்ஸ் வெரி குட் சைன். கரெக்ட். ஆமா, இப்போ வந்து அதான் பாசிட்டிவா இருக்கிறது வந்து இப்போதைக்கு விக்ரம் தான். அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் இருந்தாரு. நடுவுல அவரை உடச்சு விட்டோடனே அவரும் வந்து இதுக்கு மேல அமைதியா இருந்தா முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்ப பொங்கி எழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா நியாயமா தான் இருக்கு, யாருக்கிட்ட பொங்கணுமோ அது அவங்களுக்கு ஏத்த லெவல்ல தான் அவர் பொங்கிட்டு இருக்காரு. அண்ட் அதான் இன்னைக்கு அவரு கமருதீன் வந்து இந்த வளர்ப்பை பத்தி பேசும்போதும் அவர் போய் ஸ்ட்ராங்கா கேக்குறாரு. அது எல்லாமே அவர்கிட்ட பாயிண்ட் இல்ல, அதையும் கேக்குறாரு, எல்லா இடத்துலயுமே ஸ்டாண்ட் பண்றாரு. சோ விக்ரம் ஃபைன் தான். பிரவீன் நேரம் இருந்திருந்தா கூட எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல. ஃபைன், பாப்போம் எப்படி இதுக்கப்புறம் போக போகுது. நாளைக்கும் வந்து இப்படிதான் கொல்ல போறாங்களா என்னன்னு தெரியல, பாப்போம். ரைட், ஓகே பிரியா, நாளை 38வது நாளில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ so much for joining. See you tomorrow. Bye.